சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஒட்டுமொத்த மக்களும் தங்களோட ஒத்த விரல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டியல இருந்து விழுற ஒவ்வொரு ஓட்டும். தமிழகத்தில் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாளுக்கு நாள் தேர்தல் களம் அனலாக மாறி வருகிறது. தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகா உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று பொதுமக்களை நேரடியாக சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் தேதி அறிவித்தவுடன் தாவேகா தலைவர் விஜய் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னும் பல தொகுதிகளுக்கே செல்லவில்லை. பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடும் விஜய் வேட்புமனுவை தாக்கல் செய்த பிறகு பெரம்பூர், கொளத்தூர் ஆகிய 2 இடங்களில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அதன் பின்னர் ஆதவ் அர்ஜுனாவை ஆதரித்து வில்லிவாக்கம் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ளவிருந்த நிலையில் பாதுகாப்பு காரணமாக திடீரென அந்த நிகழ்ச்சி தாவேகா சார்பிலேயே ரத்து செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருச்சி கிழக்கில் வேட்புமனுவை தாக்கல் செய்து திருச்சியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன் பின்னர் தீநகர், வில்லிவாக்கம், சைதாப்பேட்டை தொகுதியில் பிரச்சாரம் செய்ய தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்திருந்தது. ஆனால் குறைவான நேரம் கொடுக்கப்பட்டதாலும் காவல்துறை தரப்பில் அதிகமான நிபந்தனைகள் விதித்ததாலும் தாவேகா சார்பில் அந்த பிரச்சார நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. அதன் பின்னர் திருநெல்வேலியில் ரோட் ஷோ நடத்தி விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். அங்கு ஏராளமான கூட்டம் கூடியதால் தூத்துக்குடியில் பிரச்சாரம் செய்யாமலேயே விஜய் புறப்பட்டு சென்றார். இதற்கிடையில் கடலூர், புதுக்கோட்டை, தருமபுரி ஆகிய இடங்களுக்கு பிரச்சாரம் செய்ய தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியும் தாவேகா தரப்பில் அதை ரத்து செய்தனர். மேலும் ஒரு நாள் விஜய் பிரச்சாரம் செய்தால் மறுநாள் லீவ் எடுத்துக் கொள்கிறார். வாக்குப்பதிவுக்கு இன்னும் 1 வார காலமே இருக்கும் சூழலில் ஒரு நாள் பிரச்சாரம் செய்தால் விஜய்க்கு அதற்கு அடுத்த நாள் விடுமுறை எடுத்துக்கொள்வது தொண்டர்களை அதிருப்தி அடைய செய்துள்ள நிலையில் வாக்காளர்களை கடும் நெருக்கடியில் தள்ளி இருக்கிறது. இனிமேல் விஜய் வருவார் என்று நம்பினால் வேலைக்கு ஆகாது என்று உணர்ந்த தாவேகா வேட்பாளர்கள் சிலர் வித்தியாசமான முறையிலும் நூதன முறையிலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு நபரை விஜய் போல் வேடமிட வைத்து பிரச்சாரம் செய்வது, விஜய் போல் பொம்மையை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்வது, விஜய் போன்ற முகமூடி அணிந்து பிரச்சாரம் செய்வது என்று பல யுக்திகளை கையாண்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது கும்பகோணம் தொகுதி தாவேகா வேட்பாளர் வினோத் ரவி ஹோலோகிராஃபி தொழில்நுட்பம் மூலம் விஜய் நின்று பிரச்சாரம் செய்வது போல் உருவாக்கியுள்ளார். மேலும் அதன் மூலம் தொகுதி மக்களிடையே வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டு வருகிறார். கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் முதன்முறையாக பாஜக சார்பில் ஒரே நேரத்தில் பல தொகுதிகளில் மோடி பிரச்சாரம் செய்யும் வகையில் ஹோலோகிராஃபி தொழில்நுட்பம் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது தாவேகாவினரும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். அதே சமயம் பாஜக அறிமுகப்படுத்திய இந்த யுக்தியை தாவேகா பின்தொடர்வது மாதிரி அக்கட்சியின் தலைவர் விஜயும் பிரதமர் மோடியை பின்பற்றி வருவதாக கூறப்படுகிறது. மோடி பிரதமர் ஆனதிலிருந்து இதுநாள் வரை செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தியதே கிடையாது. அதே போன்று கட்சி ஆரம்பித்து ஒரு நாள் கூட விஜய் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தியதில்லை. ஏன் செய்தியாளரை சந்திக்கவில்லை என்று கேட்டால், பிரதமர் மோடி என்ன செய்தியாளரையா சந்தித்தார்? அவர் தற்போது நம் தேசத்திற்கு பிரதமராகவில்லையா? அதே போன்றுதான் எங்கள் தலைவர் விஜயும் செய்தியாளரை சந்திக்காமல் தமிழ்நாட்டின் முதல்வர் ஆவார் என்கின்றனர் சில தாவேகா விசுவாசிகள். கட்சி ஆரம்பித்ததில் இருந்தே தாவேகாவை பாஜகவும் RSSம் தான் இயக்குவதாக தமிழக அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டினர். மேலும் கிடைக்கும் மேடைகளில் எல்லாம் திமுகவை பற்றி வாய்க்கிழிய பேசும் விஜய் பாஜகவை பற்றி வாய் திறப்பதே இல்லை. அதற்கு ஏற்றாற்போல் தேர்தலுக்கு பிறகு விஜய் எங்களது கூட்டணிக்குள் கொண்டு வந்து ஆட்சி அமைப்போம் என்று மத்திய அமைச்சர்கள் வெளிப்படையாகவே கூறுகின்றனர். ஆனால் இதற்கு தாவேகா தரப்பில் இருந்து தற்போது வரை எந்த பதிலும் இல்லை. ஆகையால் இவை அனைத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் தாவேகாவும் பாஜகவும் ஒன்று என்று புரிய வரும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.